வணக்கங்க. எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள். எனதருமை தாம்பரம் நகர மக்களே, நான் தாம்பரம் எம்எல்ஏவானால் நிச்சயமாக நான் நிர்கதியற்றவன் என்ற நிலை மாறிவிடும். நான் பிச்சை எடுக்கிறேன் என்ற நிலை மாறிவிடும். எதற்காக, எப்படி, ஏன் அந்த நிலைக்கு வந்தார்கள் என்ற இந்த குழு இந்த தாம்பரம் மாநகராட்சியில் எத்தனை பேர் தன் கையேந்தி பிச்சை எடுக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து அவர்கள் மறுவாழ்விற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை எங்கள் குழு செய்து கொண்டே இருக்கும். நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள். வயது முதிர்ந்தவர்கள் எப்படி அவர்களை நாங்கள் காக்க வேண்டும், வயது உள்ளவர்கள், அதாவது 20, 25, 30 நன்றாக நடக்கக்கூடியவர்களும் பிச்சை எடுக்கும் நிலை அவலம் இங்கே காணப்படுகிறது. அவர்களுக்கு எப்படி ஒரு வேலையை பண்ணி கொடுத்து அவர்கள் அந்த சோம்பலை விட்டு நல்லதொரு நிலையினை அடைய என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை எங்கள் குழு செய்து கொண்டிருக்கும். தாம்பரம் பிச்சைக்காரர்கள் இல்லாத நகரமாக மாறக்கூடிய சூழல் உலகம். இதை அந்த 5 வருடத்திலேயே நான் செய்து காட்டுவேன். நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு நீங்கள் ஓட்டளித்தால் நிச்சயமாக அந்த நிலை உருவாகும். நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள். அழகான நகரம், அருமையான நகரம், பிச்சை இல்லாத நகரம், சந்தோஷமான நகரம், அன்பை பொழியும் நகரம் எங்கள் தாம்பரம் மக்கள். நிச்சயமாக இனிமையான மக்கள் எங்கள் தாம்பரம் மக்கள், அழகானவர்கள். தாம்பரத்தில் வந்தால் நிச்சயமாக வளர்ச்சி இருக்கும் என்ற நிலை நீங்கள் அறியாமலேயே உருவாகும். ஆகையால் நீங்கள் எனக்கு மட்டுமே ஓட்டெடுத்து உங்கள் அன்பான வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று கேட்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.